இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் இப்ப பண்ணிட்டு வராங்க. இது தப்புன்னே தெரியாம நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஒருத்தர் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து இப்ப என்னோட கிளைண்டா இருக்காரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்விக்கி தான் சார் ஓட்டுறேன். ஆனா எனக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. இது என்ன கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார். எனக்கு இதை பத்தின அவேர்னஸ் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் ஒரிஜினலா ஃபேக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். அந்த இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்து ஒரிஜினல் தான். சரின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் லாகின் போர்ட்டல் வந்து நான் கிரியேட் பண்ணி உள்ள நான் செக் பண்ணி பாக்குறேன். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டோட பேமெண்ட்டை வந்து ரீபே பண்றதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டுல இருந்து ஸ்வைப் பண்ணி அமௌண்ட் எடுத்திருக்காரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மந்த் அண்ட் மந்த் வந்து ஸ்வைப் பண்ணி அங்க பே பண்றது, ஸ்வைப் பண்ணி இதுல பே பண்றது சொல்லி பண்ணிட்டே வராரு. இது வந்து எவ்வளவு பெரிய மிஸ்டேக் தெரியுமா? இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படி நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 lakh வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு ரீபேமெண்ட் பண்ணணும். அப்போ நீங்க வேற ஒரு கார்டுல இருந்து நீங்க ஸ்வைப் பண்ணி பண்றீங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 lakh மேல வருமானம் வருது, அப்ப நீங்க சரியா டாக்ஸ் ஃபைலிங் பண்ணலன்னு சொல்லி தான் அவங்க கணக்குல எடுத்துப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த நோட்டீஸ் வருது. இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் நோட்டீஸை வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வேற ஒரு சோர்ஸ் ஆஃப் வேல வந்து நீங்க அந்த கிரெடிட் கார்டோட ரீபேமெண்ட்டை பண்ணுங்க. வேற ஒரு கார்டுல ஸ்வைப் பண்ணி இன்னொரு கார்டுக்கு பே பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து பெரிய பிரச்சனையா வந்து முடியும்.